வந்து இப்போ மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணுறது, இப்போ நம்ம மெட்டீரியல் அனுப்புறது, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது போக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நம்ம லோடு ஏற்றி விடுவோம். ஓகே. தென் வந்து இது ஃபுல்லாமே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ். இது வந்து சார்ட்டிங் மிஷின்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இது பாய்லிங் பிளான்ட். இதில் எங்கள் கம்பெனியில் இருக்க பாய்லிங் எல்லாமே நாங்கள் இதில் தான் பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் சன் ட்ரையிங் பண்ணுறது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஃபால்ஸ் விழுகிற மாதிரி இருக்கு உள்ள. அது என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? எல்லாமே சார்ட்டிங். இது அந்த இதுக்குள்ளேயே எப்படியும் ஒரு 1000 டன்னுக்கு மேல இருக்கும் உள்ள கடைசி வரைக்கும் இருக்கு. அதாவது கண்ணு கெட்டின தூரம் வரையிலும் ஸ்டாக் தாங்க இருக்கு. ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து தான் உலகம் முழுக்க சப்ளை ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. இந்த மிஷினரிஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ கப்பலோட இன்ஜினுக்குள்ள புகுந்த மாதிரியே இருக்கு எனக்கு. இதுக்குள்ள ட்ரையிங் ப்ராசஸ் இந்த செட்டப்பே எப்படி? ஓ அப்படிங்களா? சரி. நான் எவ்வளோ நாளாக சார் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் above 50 years. 50 வருஷம் 1973 நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் கொண்டு போய் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த அளவுக்கு லாபம் இங்க ஈட்டுறாங்க? உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு கடையில் போய் அப்ரோச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட்டும் அங்கே நாங்களே கிரெடிட் தருவோம். அப்படியா? ஆமா, நாங்களே வந்து சார் ஓப்பனா சொல்றீங்க. ஆமா, நாங்களும் கிரெடிட் கொடுப்போம். பொதுவாக யாரும் நாங்கள் கிரெடிட் கொடுக்க மாட்டோம் தான் சொல்லுவாங்க. நீங்க முதல் தடவை கிரெடிட் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. நாங்க எங்க ஃபேவர்ல வந்து கிரெடிட் கொடுப்போம். அது போக பொருள் விற்க முடியலன்னா திருப்பி எடுத்துருவோம். அது வந்து நீங்க ஆர்டர் சுத்தி இருக்க கடைகளுக்குலாம் நீங்க போய் இந்த சாம்பிள்ஸை காமிச்சு நீங்க ஆர்டர் எடுத்துக்க வேண்டியது. பிடிச்சிங்கன்னா ஒரு 10,000 பேக்கெட் மூவ்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அதுவே பெரிய, நீங்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போய் வேலை பார்க்கறது இதுலேயே ஒரு சூப்பர் ப்ராஃபிட். 20% மார்ஜின். 20 to 20. எக்ஸாம்பிள் டெல்லியில இருந்து ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெகுலரா அனுப்புறீங்கன்னா மினிமம் அனுப்பிட்டு தான் இருக்கும். அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. சரி, இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அப்படியே காட்டிட முடியும்? காமிச்சேன். லாஸை பத்தி பயப்படாம இந்த பிசினஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே சார். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் வ்ளாக். இன்னைக்கு நம்ம ஒரு தரமான டாபிக் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ரூரல் ஏரியால இருந்து, அதாவது சின்ன சின்ன கிராமப்புறங்கள்ல இருந்து உலகம் முழுக்க சப்ளை ஆகக்கூடிய ஒரு சில ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய இடத்துக்கு இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த ஃபேக்ட்ரியை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் விளையக்கூடிய இடம் இது மட்டும்தான். அதாவது நம்ம ஊர் மட்டும்தான். இங்க இருந்து மட்டும்தான் உலகம் முழுக்க சப்ளை ஆகுது. இல்லை நான் மும்பையில் வாங்கி நான் இதே ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன், சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெஷலு நம்ம ஊர் தான். இந்த ப்ராடக்ட்டுக்குன்னே இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சா மட்டும் போதும், மிச்ச எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கம்பெனியோட ஓனர்ஸே பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் உங்களோட வேலை சம்பாதிக்கிறது மட்டும்தான். பிஸ்னஸ் கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ள போகலாம். ஹலோ சார். ஹலோ சார். நம்ம தமிழ்நாடோட கடைக்கோடியில இருந்து உலகம் முழுக்க சப்ளை ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மக்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான பிசினஸ் வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். சார், நம்ம கம்பெனியோட நேம் வந்து ஈஸ்வா மில்லட் ஃபேக்டரி. சரிங்க சார். சவுத் இந்தியன் கிரெயின்ஸ் கார்பரேஷன். ரெண்டு கம்பெனி, மொத்தம் 2 மில் இருக்கு. ஓகே. இது நம்ம கம்பெனி வந்து ஒரு 1973 50 இயர்ஸ் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர் இருக்கு. நம்மள்ட்ட எல்லா மில்லட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ரைசஸ் எல்லா வெரைட்டியுமே இருக்கு. ஓகே சார். எப்படி சார் நீங்க அதாவது கல்டிவேஷன் உற்பத்தி பண்றது நீங்க தானா இல்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுல வந்து அன்பாலிஷ்டு, அதுக்கப்புறம் செமி பாலிஷ்டு, பார் பாயில், இந்த மாதிரி பாயிலிங் பிளான்ட் கூட தான் இருக்கு. இதுல பாயிலிங் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும். ஓகே சார். என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ பண்றோம், இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அணுகலாம் அப்படின்னு சொல்லி சார்? சார், இப்போ வந்து என்னன்னா நம்மள்ட்ட வந்து மில்லட்ஸ்னா என்னென்னா இந்த வரகு, குதிரைவாளி, சாமை, திணை, பனிவரகு, ப்ரௌன் டோப், கம்பு, ராகி, வெள்ளச்சோளம், சிவப்பு சோளம், நாட்டுக்கம்பு, கருப்பு கோணி, மாப்பிளை சம்பா, காட்டியானம், பூங்காறு, குள்ளக்காரு, கருங்குருவை, தென் ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமா, இது எல்லாமே ஃபைபர் ஃபுட்ஸ் தான். சூப்பர் சார். ஆமா, இது எல்லாமே யார் இது நம்ம இப்போ யாரெல்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, அது போக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பேக்கரி வச்சிருக்கிறவங்க, அப்புறம் எஃப்எம்சி பண்றவங்க,
அப்புறம் வந்து இந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி அவங்க பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாருமே கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணலாங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் மாறுமா இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ரேட்? இது எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் தான். சரி, மேனுஃபேக்சரிங்ல நாங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டேரக்டா கொடுக்குறது. சரி, எங்களோட ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஓ குட். எல்லாமே மில் ரேட்ல அப்படியே நாங்க பேக் பண்ணி அப்படியே கொடுக்குறோம். சரி சரி. இப்போ மினிமம் குவான்டிட்டின்னு ஒன்று வச்சிருப்பீங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா ஒரு குவான்டிட்டி, வீட்டுக்கு வாங்குறதுனா ஒரு குவான்டிட்டி இருக்கு. எல்லாமே வந்து ஒரு 5000 மினிமம் 5000 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஆமா, 5000 10,000. இப்போ வந்து பேக்கா இருந்துச்சுன்னா 30 kg 50 kg பேக் பல்க்னா அதுல என்ன இருக்கு? எல்லா ப்ராடக்ட்டுமே 30 ஒரு ப்ராடக்ட் 30 kg, ஒரு ப்ராடக்ட் 30 kg 50 kg. இதுல வந்து உங்களுக்கு பேக்ஸ் மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ரெண்டாவது வந்து நீங்க வந்து இப்போ பேக்கெட்ஸ் மாதிரி எடுக்கிறீங்கன்னா அது வேற கான்செப்ட். இது பல்க்குங்கிறது நீங்க வாங்கி பேக் பண்ணி கொடுக்குறவங்க பல்க் வாங்குவாங்க. எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்க எல்லாம் பல்காக தான் வாங்குவாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பேக்கெட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. சரி, பேக்கெட்ஸ் இருக்கு, நீங்க வேணுங்கிற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. உங்க பிராண்ட் நேம் என்ன? இப்போ வந்து இதுதான் நம்ம பிராண்ட் நேம் 1000 tons. 1000 tons. ஆமா ஆமா, 1000 tons. இது என்ன ப்ராடக்ட் சார்? மாவு. இது வந்து மாவு ப்ராடக்ட். மாவுலாம் வந்து மார்க்கெட்ல யார்ட்டும் இல்ல, நம்ம தான் பண்றோம். என்ன மாவு இது? இது வந்து நம்ம இப்ப நான் சொல்ற ப்ராடக்ட் எல்லாம் இது எல்லாமே மாவு அரைச்சு கொடுக்குறீங்க நீங்க? எல்லாமே மாவு அரைச்சு கொடுக்கலாம். என்ன ஒண்ணு, சூப்பர் மார்க்கெட்ல மாவு ஐட்டமே இருக்காது. இப்பதான் முதல் முறையா நாங்க வந்து இப்போ என்ன ப்ராடக்ட் மாவு ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே. இப்ப நான் சொன்னதுல வந்து இப்ப வரகு, குதிரவாளி, சாமை, திணை மொத்தம் 26 வெரைட்டிஸ்ல வந்து என்னென்ன பண்ணணும் எல்லாமே மாவு ஐட்டம் இருக்கு. மாவு வந்து ஒரு 19 வெரைட்டிஸ் மாவு இருக்கு, ஃப்ளார்ஸ்ல இருக்கு. அப்படிங்களா? 19 வெரைட்டிஸ் இருக்குங்களா? 26 வெரைட்டிஸ் வந்து நம்ம ரைஸ்ல இருக்கு. ஓ சூப்பர் சார். அப்ப டிஸ்ட்ரிபியூஷனா எடுத்தாங்க ஒரு பல்க் குவான்டிட்டி எடுத்து நல்ல லாபம் பார்க்கலாம் போல இருக்கு. எல்லாமே சூப்பரா. இது ஆல்ரெடி வாங்குறவங்க எல்லாம் வந்து ஒரு 5000 ப்ராடக்ட் பேக்கெட்ஸ் நீங்க மூவ் பண்ணாலே அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே சார். இப்ப நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எப்படி ஆர்டர் பண்றது எல்லாம் சொல்லுங்க. சாம்பிள்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சுத்தி இருக்க கடைகள் எல்லாம் ஆர்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேக்கெட்ஸ், இது வந்து பேக்கெட்ஸ்ல வந்து இப்போ மாவு இருக்கு, அரிசி இருக்கு. இதில் நாங்கள் எப்படி சென்ட் பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. கேரளாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடுனாலும் சரி, பெங்களூர், மேலே நார்த்தில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. கொடுத்து விட்டோம்னா மேக்ஸிமம் தமிழ்நாடுனா நெக்ஸ்ட் டே வந்துடும். கேரளானா 2 days ஆகும். பெங்களூரு செகண்ட் டே. விஆர்ஆர்னா கரெக்டாக ஒரு 6 days. ஓகே, எல்லா பக்கம் போய். ஓகே சார். இப்போ பொதுவாக இந்த டிரான்ஸ்போர்ட்ல நார்த் இந்தியாவுக்கு அனுப்புறது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும் இல்லையா? அதுக்கு எப்படி பண்றீங்க? அது விஆர்ஆர் லாஜிஸ்டிக்ஸ் இல்லை, எல்லா ஊருக்குமே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில இருந்து ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெகுலரா அனுப்புறீங்கன்னா மினிமம் இப்போ அனுப்பிட்டு தான் இருக்கும். அனுப்பிட்டு தான் இருக்கீங்க? எங்க ஆல் ஓவர் இந்தியாவில் மேக்ஸிமம் பிளேசஸ் நாங்கள் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். விஆர்எல்ல ஃபாலோ பண்றீங்க. கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு 2000 கஸ்டமர்ஸ் மேலே இருக்காங்க. சரி சரி சார். இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அப்படியே காட்டிட முடியும்? காமிச்சேன். இப்போ வந்து இது ஃபுல்லாமே ஃப்ளோர் ஐட்டம்ஸ், சிறுதானிய மாவுகள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் மாவு. இதில் வந்து குதிரைவாளி மாவு, சாமை மாவு, ப்ரௌன் டாப் மாவு, தென் வந்து வரகு மாவு, தென் பேர்ல் மில்லட் மாவு, எல்லாமே சிவப்பு சோளம், தென் வந்து ப்ரௌன் டாப் ப்ரோசோ, தென் பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ், கினோவா, ஒயிட் சோளம், தென் பூங்காறு ரெட் ரைஸ், கொள்ளு, தென் ப்ரௌன் ரைஸ் ஃப்ளார், தென் நாட்டு கம்பு ஃப்ளார், காட்டியானம் ரெட் ரைஸ், எல்லா ஃப்ளார்ஸுமே இங்கே இருக்கும். அது போக இது எல்லாமே வந்து ரைஸ் ஐட்டம்ஸ். டைரெக்டாக நம்ம மில்லிங் பண்ண ரைஸை பேக் பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாமே டைரெக்டாக ரைஸஸ். இதில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ரெட் சோளம் ரைஸு, அப்புறம் வந்து வரகு, குதிரவாளி, சாமை, புழுங்கல்ஸ் எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். இது போக வந்து ஹஸ்கில் வந்து டைரெக்டாக வந்து மாடுகள்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரேட்டு சீப்பாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக இதெல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். நீங்கள் சிறுதானிய உமி, அப்புறம் வந்து நெல் உமி, இது எல்லாமே நம்மள்ட்ட ரெடி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபீடாக மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்கும். அப்படியே மாடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மில்க்குக்கு வந்து நல்லா ப்ரொடக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. இங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் சார் நடந்துகிட்டு இருக்கு? இந்த வாங்க எல்லாம் காமிக்கிறேன். ஓகே சார், என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? இது எல்லாமே பாயிலிங் ப்ராசஸ். பாயிலிங்னா சூடா இருக்குமோ? சூடு இருக்காது, சூப்பர் ட்ரையிங் ஆகிட்டு இருக்கு. சரி சரி. ட்ரையிங் ப்ராசஸ். ஓ, இது ஈரமா இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்றீங்களோ? ஃபுல்லா ட்ரை பண்ணி இது வந்து பாயிலிங் இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரி 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 சரிண்ணா. இது வந்து அப்படியே உற்பத்தி பண்ணதை அப்படியே கொடுக்க முடியாதா? பேக் பண்ணி பாயில் பண்ணி ஆகணுமோ? பாயில் பண்ணி ப்ராசஸிங்லாம் பண்ணி ஷார்டெக்ஸ்லாம் பண்ணிட்டு எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்ஸ். சரி, எல்லாம் ஷார்டெக்ஸ் பண்ணி எண்ட் அப்படியே இது கொடுப்போம். இது வந்து மேக்ஸிமம் இந்த கடைகள், சூப்பர் மார்க்கெட்டு, க்ரோசரி ஷாப்ஸ்,
மெடிக்கல் ஷாப்ஸ்ல இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இதை எடுத்து பண்ணலாம். ஓகே, இது என்ன ப்ராடக்ட்னா? இது இது சாமை. சாமை பாருங்க, சாமையை உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி பேக்கிங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிளீனிங் முதற்கொண்டு இங்கே நடந்துருமாண்ணா? எல்லாம் கிளீனிங்ல வேற இடம். சரி, இங்க ஒன்லி பாயிலிங் மட்டும். ஆமா, பாயிலிங். ஓகேண்ணா, இங்க என்னண்ணா ஒர்க் போயிட்டு இருக்கேன்? இது ஒரு மில்லு. ஓ, இது ஒரு மில்லு. மொத்தம் வந்து ஃப்ரண்ட்ல 2 சைடுல இருக்கு. சரி, இங்க ஒரு மில். இந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ கப்பலோட இன்ஜினுக்குள்ள பூந்த மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் அந்த பாயிலிங் ப்ராசஸ்க்கு உண்டான. ஆமா, இல்ல இது வந்து வேற. இது வந்து மில்லிங் ப்ராசஸ். கிளீனிங் பண்ணி பண்றது. இது ஃபுல்லாமே ஸ்டோரேஜ். ஓ, மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1000 டன்னுக்கு மேல இருக்கும். உள்ள கடைசி வரைக்கும் இருக்கு. அதாவது கண்ணு கெட்டின தூரம் வரையிலும் ஸ்டாக் தாங்க இருக்கு. ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்குண்ணா. உண்மையாலுமே ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது இங்க இருந்து தான் உலகம் முழுக்க சப்ளை ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. உலகத்துக்கே இங்க இருந்து சப்ளை ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன். என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு தனி ஊரே இருக்கும் போல இருக்கு. அங்க பார்த்தா ஒரு வழி போயிட்டே இருக்கு. ஆமா, இதெல்லாம் குடோன்ஸ். இத வந்து சரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். சரிங்கண்ணா. எல்லாமே குதிரைவாளி, வரகு, சாமை, திணை எல்லாமே இருக்கும். எல்லா மெட்டீரியல், கருப்பு கோணி. சரி. டோட்டலா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லண்ணா இருக்கும் இது, இந்த குடோன் மட்டும்? இது மொத்தம் வந்து இதுனா எப்படியும் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். எப்பயுமே ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ஒரு 500-1000 டன்னுக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ஓ, அப்படிங்களா? இது எப்பயுமே ஸ்டாக் வச்சு தான் பண்ண முடியாது. சரி 500-1000 டன்னே வச்சிருக்கலாம். ஆமா, அந்த இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே இருக்கும். இது அந்த பக்கம் இருக்குல்ல. சரிண்ணா, இங்க என்னென்ன ப்ராடக்ட்ண்ணா இப்போ ஸ்டாக் இங்க இருக்கிறது? குதிரைவாளி, சாமை, எல்லாமே மிக்ஸ்டா வச்சிருக்கீங்க? எல்லாமே. சரிண்ணா. இதெல்லாம் திணை. இங்க குதிரைவாளி எல்லாமே இருக்கு. ஓ, அதாவது எவ்வளவு ஆர்டர் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம அனுப்பலாம். ஆமா, இருக்கும். ரெடி பண்ணிட்டே இருப்போம். மேக்ஸிமம் டைம் தான் நமக்கு தேவை. ஓகே. ஆனா இது என்ன கம்புலாம் ஃபுல்லா நிறைய எல்லாம் வந்திருக்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்டாக்கு? ஆமா, இப்ப கம்பு இதுல எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. ஓ, சூப்பர். நான் எக்ஸ்போர்ட் பண்றோமா நம்ம? இப்போ துபாய் எல்லா பக்கம் கொடுக்குறோம். துபாய், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம். அதாவது உலகம் முழுக்க நான் சொன்ன மாதிரி இங்க இருந்தா சப்ளை ஆகும் போல இருக்கு. எல்லா பக்கம் வாங்கலாம். சரி, தூத்துக்குடி போர்ட் மூலமா போகும். ஓ, இது வந்து ராகி அங்க இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டே இருக்கும். கம்பு, ராகி, கருப்பு கோணி. இது ஃபுல்லாமே நெல்லரிசி. மேக்ஸிமம் ப்ரௌன் ரைஸ், தென் ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ். சரிண்ணா. இந்த கம்பு, சோளம், ராகி, சிவப்பு சோளம் இங்கே மேக்ஸிமம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேண்ணா. நான் உங்களோட ப்ராடக்ட்டு, உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்குறேன். சரி. 2, 3, 4, 5, 6 போட்டிருக்குல்ல, இந்த லைட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா? அது இதுல ஷார்ட்டிங் உள்ளது. ஓகே. அந்த இது விழுகிறதுக்கு உண்டான சென்சேஷன், இண்டிகேஷனோ. சரி. இது என்ன பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஃபால்ஸ் விழுகிற மாதிரி இருக்கு உள்ள. அது என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? எல்லாமே ஷார்ட்டிங். இது அந்த ஷார்ட்டிங்னா இது அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓ, பிரிக்கிறதா? பிளாக்ஸ், அது இன்மெச்சூர்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரேஜ். நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க தான். இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ்னா ஏசில வச்சிருவீங்களா ஃபுல்லா? ஆமா, மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருவோம். பார்க்கலாமாண்ணா? வாங்க. இதுல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு 10 டன், 20 டன் நாங்கள் ஸ்டாக் வச்சிருவோம். அப்படியா? வெளியே ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் வச்சிருப்போம் ஸ்டோரேஜ். அப்பப்போ லாட் டிஸ்பஸ் பண்ணிட்டே இருப்போம். சரி. இங்க வந்து எடுத்தோம்னா இங்க கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே பெரிய கம்பெனிஸ் மட்டும் இப்போ ஆர்டர் பண்ணா இங்க இருந்து லோடிங் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. இப்போ நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கீங்களே, இப்போ வாங்குறவங்களும் இந்த மாதிரி ஏதாவது பதப்படுத்தணும்னு தேவை இருக்கா? இல்லை அப்படி இல்லை. சரி. இன்னும் எக்கச்சக்கமான இடம் இருக்கு, இன்னும் வைக்கலாம் எக்கச்சக்கம் ப்ராடக்ட் இல்லை. மொத்தம் இந்த குடோன்ல வந்து ஒரு 200 டன் வரைக்கும் வைக்கலாம். சரி. 150ல இருந்து 200 டன் வைக்கலாம். இது மாதிரி எத்தனை கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு? இன்னொன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம கம்பெனில இருந்து நாங்க என்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ஃபேவர் பண்ணி கொடுக்குறோம்னா, இப்போ எங்க கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ்ங்கிறது இருக்கு. இப்போ நீங்க பொருள் வாங்கிருக்கீங்க கடைகளுக்கு, இப்போ நீங்க விற்க முடியல அப்படின்னா ஒரு 4 months அந்தக்குள்ள நீங்க 3 monthsலயே எங்களுக்கு சொல்லிருங்க. இந்த மாதிரி தகவல் சொல்லி திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆப்ஷனே நீங்க கொடுக்குறீங்களா? இப்போ பொதுவா இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாம் அந்த புழு வந்துருது, வண்டு வந்துருதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எப்படி சார் இந்த 3 மாசம் கழிச்சு ரிட்டர்ன்? இல்ல, இப்போ நார்மலா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க பிசினஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. நாங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 5 years எல்லாத்துக்குமே இந்த ரிட்டர்ன் பாலிசி ஒரு 5 years நாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தரோம். சூப்பர். எங்க கம்பெனி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கேட்டாலே சொல்லுவாங்க. ஓ, அப்போ வந்து அதோட லாஸ் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க, அப்படிதானே? சரி சார். என்ன ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் ரிட்டர்ன்ஸ் வந்து வராது, அது மினிமமா சேல் பண்ணிடலாம். அரிசியில நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறோம். சூப்பர் சார். சார், இப்போ 19 வகைன்னு சொன்னீங்க. என்னென்ன பிரைஸ்ல இருக்கு, எதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படிலாம் இந்த பிசினஸ் பண்ணலாம்? இது வந்து சார் இப்போ வந்து உங்களுக்கு 20% மார்ஜின்.
20 to 25% வரைக்கும். யாருக்கு? கடைக்காரவங்களுக்கா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு? நான் பேசுறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான். கடையில வாங்கி நீங்க பேக் பண்றவங்களுக்கு நீங்க சொல்றதா மார்ஜின். நாங்க மூடையாவே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. நீங்க எவ்வளவு நாள் மாத்தி வச்சுக்கலாம். அதுல எம்ஆர்பி என்ன மாதிரி சார் இருக்கும்? எம்ஆர்பி வந்து கொடுக்குறோம்னா பாதி ரேட்ல தான் உங்களுக்கு வரும். சரி, பாதி ரேட்ல தான் வரும். இப்போ அதுல வந்து 20% மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணி 20% வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. தென் வந்து ஷாப்ல விற்கிறவங்களுக்கு 35 to 40% எக்ஸ்ட்ரா இருக்கும். மொத்தம் ஒரு 50% இருக்கும் நீங்க சேல் பண்றதுக்கு. ஓகே சார், இந்த பிசினஸ் எப்படிலாம் பண்ணலாம்? ஏன்னா இது வந்து நிறைய இடங்களில் சூப்பர் மார்க்கெட் நான் பார்த்துருக்கேன், ஆர்கானிக் ஷாப்ல பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு பிசினஸ் டிஸ்ட்ரிபியூஷனா எடுத்து எஃப்எம்சிஜி ஃபீல்ட்ல பண்ணி நான் யாரையும் பார்த்தது இல்லை பெருசா. சார் இப்போ வந்து என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றோம்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுலேயே இருக்கும், அந்த நம்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க சாம்பிள்ஸ் அப்ரோச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சாம்பிள்ஸ் கொடுத்துருவோம். எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஓகே. இந்த சாம்பிள்ஸை வச்சு நீங்க ஆர்டர் சுத்தி இருக்க கடைகளுக்குலாம் நீங்க போய் இந்த சாம்பிள்ஸை காமிச்சு நீங்க ஆர்டர் எடுத்துக்க வேண்டியது. இருக்கிற எத்தனை எல்லா ப்ராடக்ட்டும் சாம்பிள் வந்துரும். ஆமா. டோட்டலா எத்தனை ஐட்டம் இருக்குது இதுல? இது 26 வெரைட்டிஸ். 26 வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த 26 வெரைட்டிஸ்ல நீங்க ஈச் ப்ராடக்ட்டை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஷாப்ல எவ்வளவு சார் எடுப்பாங்க? சார் மினிமமா வந்து நீங்க பேக்கெட்ஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்கன்னா ஒரு கடையில 50 to 100 பேக்கெட் கிடைக்கும். 100 கடை நீங்க பிடிச்சீங்கனாலும் ஒரு 10,000 பேக்கெட் மூவ்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அதுவே பெரிய, நீங்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போய் வேலை பார்க்கறது இதுலயே ஒரு சூப்பர் ப்ராஃபிட். ரொம்ப அருமையான ஆஃபரா இருக்கு சார். உண்மையாலுமே ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சார், மிஸ் பண்ணிடாதீங்க சார். இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு கடையில் போய் அப்ரோச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட்டும் வாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் வந்து கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி எதுவும் நடக்குதா? அப்படி இல்லை இந்த ப்ராடக்ட் யாரும் கடன் கேட்கறது இல்லையா? மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் கடன் கேட்க மாட்டாங்க. ஓகே. மேக்ஸிமம் வந்து நாங்களே கிரெடிட் தருவோம். அப்படியா? ஆமா, நாங்களே வந்து சார் ஓப்பனா சொல்றீங்க. ஆமா, நாங்களும் கிரெடிட் கொடுப்போம். பொதுவாக யாரும் நாங்கள் கிரெடிட் கொடுக்க மாட்டோம் தான் சொல்லுவாங்க. நீங்க முதல் தடவை கிரெடிட் நீங்க கொடுக்குறீங்க. கிரெடிட் கொடுப்போம், அதுக்குள்ள நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். நாங்க எங்க ஃபேவர்ல வந்து கிரெடிட் கொடுப்போம். அது போக பொருள் விற்க முடியலன்னா திருப்பி எடுத்துருவோம். அது வந்து ஃப்ளாரஸ்க்கு எலிஜிபிள் ஆகாது, மற்ற கிரெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் ஐட்டம்லாம் எலிஜிபிள் ஆகும். சரி சார். இப்போ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் ஸ்டாக் பண்ணலாம் சார்? கடைகளாக இருக்கட்டும் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் ஸ்டாக் பண்ணலாம் சார். இது நம்ம ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் தான். ப்ராடக்ட் கெட்டு போகாது. ப்ராடக்ட் கெட்டே புழுங்கல் அரிசி மட்டும் ஒரு 7 to 8 months அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கிறணும். பச்சரிசி எல்லாமே வந்து இப்போ ரோ ரைஸ் இது எல்லாமே 1 year மேல இருக்கும். சரி, எவ்வளோ நாளாக சார் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் above 50 years. 50 வருஷம். 1973 நாங்கள் பண்ணுறோம். எங்கள் கிராண்ட்ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட்ஃபாதர் எங்கள் டேடி எல்லாருமே. ஸோ இந்த பிராண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இது இப்போ தான் சார் ரீசெண்டாக ஒரு 5 to 6 years முன்னாடி. எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் சார் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ ப்ரெசென்ட்டாக இந்தியா ஃபுல்லாமே இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக. அது போய் எக்ஸ்போர்ட்லேயே நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு ப்ராடக்ட் அந்தமான் இது எல்லாமே போகுது. சரி சார், ஆல்ரெடி எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த பிசினஸ் கொண்டு போய் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த அளவுக்கு லாபம் இந்த ஈட்டுறாங்க? இது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டை வாங்க போறீங்க, சேல் பண்ண போறீங்க. வேற எந்த ஒரு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அது போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணா போதும். கடை வச்சிருந்தீங்கனாலும் உடனே கால் பண்ணுங்க, இல்லை நேராக வந்துருங்க, விசிட் பண்ணிருங்க, ஃபேக்டரி விசிட். அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே சார். வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தங்க முட்டை மாதிரி. தங்க முட்டை வாத்து மாதிரி. ஆமா, நேரம் வந்தீங்கன்னா அதுல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இதுக்கு முதலீடுகள் எந்த மாதிரி தேவைப்படும் சார்? மினிமம் ஒரு 10,000 சார். அவ்வளவுதானா? மினிமம் 10,000 கையில வச்சிருந்தா போதும், ஸ்டார்ட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு டர்ன் அவுட் பண்றாங்க ஆல்ரெடி எடுத்தவங்க? எல்லாருமே வந்து ஒரு பில்டிங் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்துச்சுன்னா ஒரு 5 lakhs இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மாலா பண்றவங்க ஒரு 50,000. மினிமம் பண்றவங்க 20,000ல பண்றாங்க. மாசமா? ஒரு பில்லுக்கு அது வந்து ஒரு மாசத்துக்கு பல பில்லு விழுவும் அப்படிதானே? ஒரு மாசத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பில் வரலாம், அவங்களோட இஷ்டம். சில பேர் வந்து 1 மாசத்துக்கு ஒரு பில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 மாசத்துல சேல் ஆயிரும். சரி சார், இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணதான் சொல்கிறீங்க. இப்போ இம்போர்ட் பண்ணுறவங்க தான் உங்களை அணுகணுமா, இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை அணுகலாம்? இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் அணுகலாம். இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களே ஆல்ரெடி ஃபாரினில் இருந்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் எல்லாமே காண்டாக்ட் பண்ணினா நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி இங்கேருந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். சரி சரி. இப்போ நீங்கள் இப்போ ஃபாரின் எக்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு துபாயோ ஒரு சிங்கப்பூரோ மலேசியாவோ இந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இருக்கீங்கன்னா நீங்க உடனே காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே எல்லாமே அனுப்புறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா, அப்புறம் இப்போ மலேசியா இருக்கட்டும், துபாய், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இது விஷயம் பார்க்குறாங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. சாம்பிள்ஸ் கூட நாங்கள் இங்கேருந்து சென்ட் பண்ணி விடுறோம். எல்லாமே ஓகே பண்ணிட்டீங்கன்னா
நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ மார்க்கெட்ல எல்லாம் போய் வாங்குறோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட பிரைஸ் எந்த மாதிரி இருக்கும்? சார் பிரைஸ் வந்து எங்கள்கிட்ட லோ தான். அப்படி செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மில்லு ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கு, கடை ரேட்டுக்கு, ரீசெல்லர் ரேட்டுக்கு இதெல்லாம் இல்லை. மில்லு, அதாவது விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வந்து மில்லுல வந்தா என்ன ரேட் இருக்கும் அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிதானே சார்? ஆமா சார். சூப்பர். இப்போ முன்னாடிலாம் வந்து ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ கடைக்காரவங்களே நாங்கள் டைரக்டா அப்ரோச் பண்றோம். நீங்க லோக்கல்ல வாங்குறதுக்கு எங்களை கான்டெக்ட் பண்ணா நாங்க லாஜிஸ்டிக்ல போட்டு விட்டுருவோம். A1, KPN, ரதிமினா, MSS, VRL இந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இங்க இருந்து போட்டு விட்டா மேக்ஸிமம் ஒரு 1 day ஆஃப்டர் கிடைச்சிரும். சரி சார். சார் இந்த இதை பத்தியே தெரியாம புதுசா ஒரு சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த பிசினஸ் பண்ணலாமா, இதை வச்சாதான் நம்ம முன்னேறிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து பேக்கெட்ஸ் தான் பெஸ்ட். ஒவ்வொன்றிலையும் ஒரு 5 kg எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு போதும். சரியா வருமானது 5 kgனா உங்களுக்கு ஒரு 5000 தான் வரும். 5 to 6000. ஸ்டார்ட் பண்றவங்க உடனே சாம்பிள்ஸ் வாங்கி கடைகளில் சுற்றி இருக்க கடைகள் எல்லாம் போய் இந்த சாம்பிள்ஸை காமிச்சுக்கோங்க. ஆர்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு, மொத்தம் 50-40 வரும். சரி, இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து நீங்க பண்ணாலே போதும். சூப்பர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலுமே ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம லொக்கேஷன் எங்கன்னா வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் பரமக்குடி. சரி, ஓகே வியூவர்ஸ், அதாவது ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் ஒரு வாய்ப்பையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக சார் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலும் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.